வெல்கம் டு கஞ்சி கிரியேஷன் ஸ்டுடியோ. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்போடைய பேசிக் ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ண உடனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். அதில் கிரியேட் நியூ கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொடுங்க. ரெசல்யூஷன் 300 இருக்கட்டும், கலர் மோட் RGB இருக்கட்டும், பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பான்னு கேட்குது, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கிரியேட் கொடுங்க. ஃபோட்டோஷாப்போட பேசிக் செக்ஷன் பார்த்தோன்னா மெனுஸ், லெஃப்ட் சைடில் டூல் ப்ரெஸ்டா, ரைட் சைடில் அதோட பேனல்ஸ், சென்டரில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பேசிக் பேனல்ஸ்லேயே நம்ம லேர்னிங் எப்படி ஃபோட்டோ ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி க்ரியேட்டிவாக எஃபெக்ட் கொடுக்குறது, பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோட பேசிக்ஸ் மட்டும் பேனலில் கொடுத்துருக்காங்க. இப்போ டூல்ஸை பற்றி பார்க்கலாம். இது மூவிங் டூல், இது செலக்டிங் டூல், அது லேசர் டூல், இது மேஜிக் டூல், இது கிராப் டூல் நம்ம கிராப் பண்ணுறது, இது ரெக்டாங்கிள் டூல். இது எப்படின்னு சொல்லிட்டு சைடில் அனிமேஷன் அண்டு அதோட நேம்லாம் வரும், இதுக்கு மேல் போட்டு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எடிட்டிங் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பென் டூல் எடுத்து ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சு எட்ஜிலேருந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ரைட் கிளிக் கொடுத்து மேக் செலெக்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக வந்து நிற்கும். அப்புறம் கண்ட்ரோல் J, இது வந்து இன்னொரு லேயர் வரும். நம்ம கட் பண்ணது மட்டும் தனியாக ஒரு லேயர் பிரித்து எடுக்கிறது தான். இங்கே பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணது மட்டும் தனியாக வந்திருக்கு. அதை எடுத்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்க நியூ பிளாக் டாக்குமெண்ட்டில் எடுத்து வச்சு பேக்ரவுண்ட் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேக்ரவுண்டை மூவ் டூல் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதுக்கேற்ற மாதிரி பேக்கில் தள்ளணும்.
இப்போ பேக்ரவுண்ட் வச்சாச்சு. ஆனால் நான் வச்சுருக்க பேக்ரவுண்டு கொஞ்சம் ஃபோட்டோவை விட பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த லேயருக்கு ஃபுல் பிளாக் கலர் கொடுத்து ஒப்பாசிட்டி அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓகே ஆகிடுச்சுன்னா ஃபுல் பேக்ரவுண்ட் கலர் எடிட்டிங் ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.